ஸோ guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டில் தமிழ் நினச்சி கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வீடியோஸ்ன்னு நினைக்கிறேன். 5 வீடியோஸ் எடிட்டிங் பற்றியே கற்றுக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இது வந்து இத்தனை நாளாக போட்ட வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த வீடியோவில் வந்து ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், உங்களுக்கெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா அது 1 நிமிஷம் 1.5 நிமிஷம்னாலே என்னால் ஒழுங்காக சொல்ல முடியாதனால் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ரப்ப சாதினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாலில் பெல்லான்னு தட்டிட்டு இருக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். So hey guys, welcome back to our channel. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஃபான்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ, ஷார்ட்ஸில் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதேமாதிரி நம்ம ஆர்டராகவே போயிடலாம். இப்போ சினிமேட்டிக் ஃபான்ட்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம், அது மெயினாக எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்குள்ளே போய்ட்டு டாப் ஃபான்ட்ஸ்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டியான ஃபான்ட்ஸ் இருக்குங்க. நான் சொல்கிறது முன்னாடி ஃபான்ட்ஸ் இருக்குது. அதில் என்னால் ஃபுல்லாகவே பார்க்க முடியல, அவ்வளோ ஃபான்ட்ஸு. அதனால கேட்டகரியாக கொடுத்துருக்கனால நமக்கிட்ட ஈஸியாகவும் இருக்கும் அதுலேருந்து டவுன்லோட் பண்ண. அதில் உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் கொடுக்குற ஃபான்ட்ஸை நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து வேணால் உங்கள் இஷ்டம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக தான் சேவ் ஆகும். ஜிப் ஃபைலாக தான் சேவ் ஆகிறனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் எப்போவுமே நம்ம குரோமில் போய் செக் பண்ணுவோம்ல நம்ம டவுன்லோட் பண்ணதில், அதே மாதிரி போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபான்ட்ஸ் இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணுற ஃபான்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதில் எதில் ஓப்பன் ஆகுறதுன்னு காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நீங்கள் ஃபைல் மேனேஜர் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். உள்ளே போனோடனே டீகம்ப்ரஷன் ஆப்ஷன் காமிக்கும். அந்த டீகம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரஸ் ஆகிடும். இப்போ வந்து VPN ஆன் பண்ணி கேப்கட்குள்ளே போய்க்கோங்க. போனோடனே உங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃபாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஃபாண்ட்ஸுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் கூகுள் ட்ரைவுக்குள்ளே போவோம். அந்த கூகுள் ட்ரைவுக்குள்ளே போனோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து வந்துடும். ரொம்ப சிம்பிள் தாங்க இது பண்ணுறது. நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கற்றுக்கின்னு வரேன், அதனால் உங்களுக்கும் சொல்லலான்னு தான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அனிமேஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது. இதுவும் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பண்ணணும். நானும் இது எப்படி பண்ணணும்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்குள்ளே போயிட்டு paperanimation.com சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச்சிங் ஆப்னு ஒரு இது இருக்கும். அந்த லான்ச்சிங் ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு வந்து எடிட்டிங் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். எடிட்டிங் டேஷ்போர்டுக்குள்ளே உங்களுக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் அது எடிட்டிங் டேஷ்போர்டுக்குள்ளே போனோடனே அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கப்புறம் மெயின் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு 1 கிரெடிட்ஸ் தான் தருவாங்க. அதுக்கு மேலே நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம காசு கட்டணும். அதனால் நீங்கள் ஒரு வீடியோவும் எடிட் பண்ணும்போது ஒரு கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆகிடும். இப்போ வந்து அந்த உங்களோட PNG இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண சொல்லுங்கள். கீழே நீங்கள் உங்களோட PNG இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டை தட்டி விட்டுட்டு தேர்டாக இருக்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஃபோல்டிங் எஃபெக்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது உங்களால் வந்து உங்களால் 720pல மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். 1080pல டவுன்லோட் பண்ண முடியாது. 1080pல டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து காசு கட்டி இருக்கணும். காசு கட்டி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வாங்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு வீடியோ எடிட் பண்ணும் போது ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் தான் வந்து என்ன பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்ரவுண்ட் பிளர் இல்லை, சினிமேட்டிக்காக இருக்க மாதிரி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மெயின் வீடியோவை தூக்கி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை ஓவர்லே பண்ணிவிட்டு அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது நம்ம கிடையாது. ஒரே ஒரு ஃபில்டர் வச்சு மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பண்ணோன்னு சொல்கிறேன்.
பாருங்கள். இது வந்து எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து VPN ஆன் பண்ணி CapCut போயிட்டு உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ உங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அதிலே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்கன் ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ப்ரோக்கன் ஃபில்டர் குத்திங்கன்னா இப்படி இருக்க பேக்ரவுண்டு இப்படி மாற்றிடும். தான் இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கினே இருப்பேன். நிறைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கினே இருப்பேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து CapCut ப்ரோ வெர்ஷன், அதாவது ப்ரோ வெர்ஷன் ஆஃப் CapCutல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வரும். நார்மல் வெர்ஷன் ஆஃப் CapCutல வராது. அதனால் ப்ரோ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கோங்க. வாங்க இப்போ நான் உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேன். இப்போ ஃபோர்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பண்ணுறது தானடா நீங்கள் கேட்பீங்க. டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி இருக்க டெக்ஸ்ட்டை இப்படி பின்னாடி எப்படி எடுத்துன்னு வர்றதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்லேருந்து டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் ஜென்ரேட்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது பண்ணியிருந்தேன். நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கினேன். அது நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்ல. CapCutலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக பண்ணலாம். அந்த லேயர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா CapCutல இப்போ தான் வந்திருக்கு. எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ தெரிஞ்சோடனே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதை எப்படி பண்ணுறதா உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணிட்டு CapCutக்குள்ளே வந்துக்கோங்க. CapCutக்குள்ளே வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் எங்கே உங்கள் டெக்ஸ்ட் வேணுமோ அங்கே உங்கள் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே முடியணுமோ அது வரைக்கும் இழுத்துட்டு அப்புறம் ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிட் பண்ணோடனே அந்த ஸ்ப்ரிட் பண்ண கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ டூப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் அந்த டூப்ளிகேட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லேன்னு ஆப்ஷன் வரும். அந்த ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ ஓவர்லேயில் வந்துடும். அந்த ஓவர்லேயில் வந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ ட்ராக் பண்ணி வச்சுட்டு உங்கள் மெயின் வீடியோ உங்கள் ஓவர்லே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோ ரிமூவ்னு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆட்டோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. அப்படியே வெளியே வந்துட்டு அந்த மெயின் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ அப்படியே ஸ்டார்டிங்கில் கரெக்டாக நின்றோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து AVO ஸ்காட்னு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு, கலரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ முன்னாடி இருந்தால் பின்னாடி இருந்தால் முன்னாடியே போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் உங்களை அடுத்த எஃபெக்டில் சந்திக்கிறேன். பாருங்கள். இப்போ அடுத்த வீடியோ நம்ம வந்து வேணால் பார்க்கலாம். அடுத்து என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட். இப்போது இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வந்து இருக்காது. இந்த கிளிப்பில் மட்டும் எப்படி இருக்குடான்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ லைட்டிங்லாம் வைக்கலைங்க. இத்தனைக்கும் நான் நின்றுன்னு இருக்கேன். பார்த்துக்கோங்க, நின்றுன்னு இருக்கும்போது சைடில் கூட லைட்டில் எதுவுமே இல்லை. பாருங்கள், இந்த ஒரு லைட்டு தான் இருக்குது, நம்மளோட ரிங் லைட்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் மாற்ற முடியாது. 3 கலர் தான், கூல் ஒயிட்டு, நார்மல் ஒயிட்டு, வார்ம் ஒயிட். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த சைட்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைட்லேயும் இல்லை, பார்த்துக்கோங்க, இல்லை. பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான லைட்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் அவ்வளோ ரேட்டுக்கு போட்டுற லைட்டு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வாங்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எடிட்டிங்காலே நான் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதனால் இப்போ என்னால் வந்து இதால் பேச முடியாது, இந்த மைக்கால் பேச முடியாது. அது ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதனால் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இல்லை எடிட்டிங்கில் பேசுகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணிட்டு CapCutக்குள்ளே வந்துக்கோங்க. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் CapCut. கம்ப்ரஸ் பண்ணி முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டேஷ்போர்டுக்குள்ளே போய்டும் வீடியோ.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. மெயின் வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீலைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரீலைட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் வீடியோஸ்க்கு பிடிச்சதா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன்னா அது கொஞ்ச நேரம் அது அப்ளை ஆகும். கொஞ்சம் லைட்டாக முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இப்படி வந்துடும். பார்த்துன்னு தான் இருப்பீங்க ப்ளூ கலரு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லைட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டைரக்ட் டைப்ஸு பாயிண்டில் வச்சுக்கலாம், இல்லை டைரெக்ஷனலில் வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். உங்கள் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் மாற்றலாம். உங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியை மாற்றிக்கலாம். இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி குறைச்சி பாருங்கள். அப்புறம் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி குறைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத்தும் வச்சுக்கலாம், இல்லை பீப்புளும் வச்சுக்கலாம், இல்லை பேக்ரவுண்டும் வச்சுக்கலாம். உங்கள் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் வர மாதிரி டிஸ்கோ லைட் எப்படி பண்ணுறது தான் இதே இதில் தான் பார்க்க போகிறோம். அந்த க்ரியேட்டிவிட்டின்னு ஆப்ஷன் இருக்குல்ல மேலே, அந்த க்ரியேட்டிவிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும் ரெயின்போ லைட் ஸ்பாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரெயின்போ லைட் ஸ்பாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸ்லேயும் அந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கினேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர் இது மட்டும் தான் நான் கற்றுக்கினேன். மிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே கற்றுக்கல. சில இது நானே கற்றுப்பேன், சில இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் கற்றுப்பேன். எனக்கு எல்லாமே நம்மளாலே கற்றுக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு குரு வேணும்ல. அதை கற்றுக்கணுன்னா ஒரு குரு வேணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். அது வந்து பார்த்தா நான் நிறைய கற்றுக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். நான் வீடியோ எடிட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா சில இது நானே என் ஸ்கில்லை நானே இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் யூடியூப் பேசிக் எடிட்டிங்ஸில் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் வரும், யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் வரும். அதை பார்த்து நம்ம கற்றுக்கிறது தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன யார் வீடியோ வேணாலும் பார்த்து கற்றுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கினது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் நான் வந்து சொல்லின்னு இருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லாங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம அஜீஸ் vlogs officialக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் தட்டிட்டுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னோட மோஜ் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் தங்கச்சி இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.